ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு தடபுடலான ஒரு விருந்து தான் பண்ண போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்து பண்ண போகிறோம். அந்த விருந்து தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ஐட்டம் வந்து பண்ண போகிறோம். நிறைய ஐட்டம் அப்படின்னா இல்லை, அப்படின்றத விட எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அந்த ரெசிப்பியாக நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். சும்மா வெரைட்டியாக செய்கிறோம் அப்படின்றது நம்ம எதுவுமே சாப்பிடாம புதுசாக ட்ரை பண்ணி செய்கிறத விட விருந்து போடுறப்ப அவங்க என்ன சாப்பிடுவாங்க, நம்ம என்ன சாப்பிடுவோம், இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு விருந்து செய்யுங்க. நம்ம நிறைய ஐட்டம் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிடக்கூடியாத ஐட்டங்கள், நிறைய பேர் தெரியாத ஐட்டங்கள், இந்த மாதிரிலாம் செய்கிறத விட அது வந்து சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் எப்போவாவது ட்ரை பண்ணிவிட்டு அதையே சாப்பிட்லாம். ஆனால் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றப்பவா இருந்தாலும் சரி, ஒரு விருந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நார்மலாக வீட்டில் என்ன குக் பண்ணுவோம், அது என்ன நம்ம கைப்பக்குவம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு ரெசிபியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் நிறைய சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சாப்பிட்றவங்க முகத்தில் அந்த சந்தோஷம் கிடைக்கிறப்போ தான் நமக்கு ஒரு மனசு வந்து திருப்தியாகவும் இருக்கும். அதுலேயும் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ரெகுலராக செய்கிற ரெசிப்பியை நீங்கள் விருந்துக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபியவே இன்றைக்கி வந்து நான் விருந்துக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த இது செஞ்சாலுமே மீன் வறுவல், சிக்கன் வறுவல் இது போல் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல சில்லிக்கு வந்து நம்ம மசாலா தடவி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் மற்ற வேலைகளையெல்லாம் ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த வேலை வந்து முழுமையடையும் அப்படின்னு சொல்கிறத விட அப்போ தான் அது ஊறிட்டு இருக்கும் ஒரு பக்கம். அதுக்கப்புறமா கடைசியில் எடுத்து பொரிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். 2 கிலோ சில்லிக்கு ஊற வச்சுருவோம். முதல்ல அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டோன்னா நல்ல மொறுன்னு இருக்கும் சில்லி. அதனால ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். சரியா? அடுத்ததாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு 2 கிலோவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கலர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருவோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு. அடுத்ததாக லெமன் புழிஞ்சிடலாம். நல்லா 1 லெமன் புழிஞ்சிக்கலாம். நல்ல சாறு வருது பாருங்கள் இந்த லெமனில். நல்லா 1 லெமன் புழிஞ்சுங்க. சாறு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 லெமனை புழிஞ்சிக்கோங்க. இதில் வந்து நல்ல சாறு இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்படுச்சுன்னா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சிக்கனை கலந்து அப்படியும் மசாலா தடவிடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், மசாலா தடவி வச்சாச்சு. இது ஒரு ஊறட்டும். நம்ம கடைசியாக எடுத்து பொரிச்சிக்கலாம். இறால் 1 கிலோ பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு தான் இருக்குது. கொடுமை. நான் வேறு 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை 1 கிலோவே வாங்குங்க எதுக்குன்னு சொல்லியாச்சு. இதுவே இத்தினூண்டாக தான் இருக்குது. சரி, இதை வந்து நான் இப்படி முழுசாக போடாமல் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். நல்லா 1 கிலோ வெட்டியாச்சு. இது வந்து முதல்ல மசாலா பெரட்டி வைக்கணும். நம்ம இது வந்து சின்னதாக வெட்டியிருக்கேன். அப்போ தான் நம்ம வறுவல் வந்து வெங்காயம்லாம் போட்டு பண்ணுறப்போ நமக்கு வந்து அதோட எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனாலவே நான் குட்டியாக வெட்டிட்டேன். முதல்ல மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து உப்பு. இப்போ கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், மசாலா தடவியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் கிரேவி பண்ண போகிறோம். நாட்டுக்கோழினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மசாலா அரைச்சி இந்த மாதிரியெல்லாம் நாட்டுக்கோழி பண்ணுறப்போ அதோட மனமும் சரி ருசியும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த நாட்டுக்கோழியும் முதல்ல வேக வச்சிடலாம். 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் நம்ம மசாலாவிலையும் சேர்த்துக்குருவோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழினா நல்லெண்ணெயில் செய்யுங்க. நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். சரியா? அதுக்கடுத்து
உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இப்போ போடுறது தான். அப்புறமா வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உப்பு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ போட்டால் தான் சிக்கனில் வந்து நல்ல உப்பு பிடிக்கும். அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக தண்ணி வேணாம், ஏன்னா சிக்கனில் தண்ணி விட்டு வேகும். அதனால ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது சிக்கன் வந்து வேக வச்சுட்டோம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். ஒரு 5லேருந்து 6 போல் வரமிளகாய் காரம் பொறுத்து நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன். அடுத்து கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு. இப்போ வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம். எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா பக்குவமாக வறுத்துக்கணும். ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராமும் ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்காம வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா கூட நமக்கு பரவாயில்ல. நான் மீதி இருந்துச்சு கொஞ்சம் வெங்காயம், அதையே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதனால் சின்ன வெங்காயம் மட்டுமே கூட நீங்கள் போட்டு செஞ்ச சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அது கூடவே வெங்காயத்தையும் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறப்பையும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். சரி, இப்போவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல மனம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுருவோம். இப்போ வந்து வேக வச்ச நாட்டுக்கோழியை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்குருவோம். சிக்கனை வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நம்ம உப்பு வந்து வேணும்னா பத்தலைனா மட்டும் சரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே வேக வைக்கிறப்போ உப்பு போட்டதுனால இப்போ வந்து உப்பு வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைனா மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்து இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வேக வச்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், நல்ல கிரேவி நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரை ஆக்கணும்னா ரொம்ப வறுவல் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பக்குவத்திலேயே நம்ம எடுக்கிறது நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே மல்லித்தலையெல்லாம் நம்ம தூவ வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தூவிக்கோங்க. ஆனால் நான் வந்து நாட்டுக்கோழிக்கு எப்பயுமே மேலே மல்லித்தலை வந்து நான் தூவ மாட்டேன். யாராவது கேட்டால் மட்டும் தூவுவேன், இல்லைன்னா நான் வந்து தூவ மாட்டேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். மட்டன் குழம்புல பார்த்திங்கன்னா மசாலா வறுத்து அரைக்க அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு வறுவலும் தனித்தனி டேஸ்ட்டில் தெரியணும் அப்படின்றதுக்காக இதுக்கும் நான் மசாலா வறுக்கலை. நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு. அந்த மட்டன் மசாலா வச்சு தான் இன்றைக்கி அந்த மட்டன் மசாலா எப்படி குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு மட்டன் மசாலா வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க மட்டன் குழம்பு பார்த்துடலாம். நம்ம 1 கிலோ மட்டன் தாளிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அடுத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. நம்ம அரைச்சி போட்டாலும் சரி, இல்லை சின்னதாக வெட்டி போட்டாலும் சரி, இந்த மாதிரி கலர் மாறுறப்போ தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 கிலோ மட்டன், அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு, சின்னதுன்னா 2, பெருசுனா 1 சேர்த்துக்கிட்டால் போதும். இருங்க, அப்படியே தக்காளியும் அதிலே வெட்டி போட்டுருவோம். கொஞ்சம் பரபரப்பாக சமையல் போகிறதுனால கொஞ்சம் அப்படியே வெட்டிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னடா போட்டாங்க அதுக்கப்புறம் ஆளக்கணுமே அப்படின்னு நினச்சிடாதீங்க. கூடவே தக்காளி 1, நிறைய தக்காளி வேணாம், ஒரே ஒரு தக்காளி போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுவோம். சின்ன குக்கர் அரிஞ்சு பத்தலை, அதனால் சரி பெரிய குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு இந்த குக்கரில் மாற்றிட்டேன். இந்த டைமில் நம்ம வந்து மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும். நல்லா மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக
மட்டன் மசாலா. நம்ம சேனலில் மட்டன் மசாலா வீடியோ போட்டிருக்கோம், பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வேணும்னா இது கூட அட்டாச் பண்ணுறேன், அந்த வீடியோவும் கடைசியாக பார்த்துக்கோங்க. 25 கிராம் அளவுக்கு இருக்கும். நம்ம ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா. அவ்வளோதான். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக தான் பெரிய குக்கரில் மாற்றணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாக இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். இந்த டைமில் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நான் வந்து 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை விசில் விடணுமோ விட்டுக்கோங்க. நல்லா மட்டன் வெந்து ஸ்டீம் இறங்கிருச்சு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். அவ்வளோதான். மட்டன் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. நான் வந்து 2 விசில் தான் விட்டேன், பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குதுன்னு. நல்லா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். அது கூடவே ஒரு துண்டு தேங்காய் எடுத்து நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும், அதையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் வந்து ரொம்ப திப்பியாக இருக்குன்னா வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்து வெறும் பால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அவ்வளோதான். மட்டன் குழம்பு பாருங்கள் சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா 10லேருந்து ஒரு 12 நிமிஷமே இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசம்லாம் போயிருச்சு. இப்போ மட்டன் குழம்பை இறக்கிடுவோம். அடுத்ததாக ஒரு ரெசிபி என்னென்னா, ரொம்ப சிம்பிள் ரெசிபின்னு தான் சொல்லணும். நண்டு. எந்த ரெசிபி செய்கிறத விட இந்த நண்டு செய்கிறது மட்டும் என்னமோ அவ்வளோ ஈஸியான வேலையாக முடிஞ்சிருது. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு மசாலா, நம்ம 1/2 கிலோ நண்டு தான் செய்ய போகிறோம். அந்த மசாலா வந்து வறுத்து அதில் ஒரு பவுடர் பண்ணி நம்ம சேர்க்குறப்போ அந்த நண்டு மசாலாவோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நானே நண்டு சாப்பிட மாட்டேன், ஆனால் அந்த கிரேவியை எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நண்டு செய்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வதங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரே ஒரு தக்காளி, நம்ம நண்டு வந்து கம்மியாக தான் செய்கிறோம், அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ நண்டு சேர்த்துடலாம். நண்டு 1/2 கிலோ நண்டு, கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 கிலோ நண்டு தான் செய்யப்படுறேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா நண்டில் வந்து தண்ணி வற்றி நண்டும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா மசாலா, அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நண்டு மசால் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் வறுத்து விட்டுருலாம். அவ்வளோதான். கலந்து விட்டாச்சு. அருமையான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லையே நம்ம பார்த்தீங்கன்னா இறாலுக்கு மசால் தடவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இறால் வறுவல் தான் இப்போ பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டைலில் இறால் செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அசந்துருவீங்க. அந்தளவுக்கு ருசி வந்து வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ இறால் வந்து ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இறால் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு டைம் போட முடியலைன்னா 2 தடவை கூட போட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் அந்த எண்ணெயில் தான் நம்ம வெங்காயம்லாம் போட்டு வறுப்போம், அதனால் கம்மியான எண்ணெயே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம்தான். 2 நிமிஷம் வந்து நம்ம இறாலை வறுத்தா போதும். ஏன்னா மறுபடியும் ஒரு டைம் வறுப்போம். ரொம்ப நேரம் வறுத்தோம்னா அது வேகிறதுக்கு ரொம்ப ஹார்டாயிரும் வெந்துருச்சுன்னா. அதனால் கம்மி டைம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிறத போட்டு வறுத்துக்கலாம். இறால் வறுத்தெடுத்த அதே எண்ணெயில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டு 2 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி, அதுவும் குட்டி தக்காளியாக எடுத்துக்கோங்க, சேர்த்துக்கோங்க. பெருசாக எடுத்திங்கன்னா பாதி போட்டால் போதும். சின்ன தக்காளியில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்காதீங்க, இறாலில் போட்டிருக்கோம், மசாலையும் இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரியிற மாதிரி அதை வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்ச இறாலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு நல்லா மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க, எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்போ ஆக மொத்தம் 2, 4, 6 நிமிஷம் தான் வேக வச்சுருக்கோம் இறாலை. மொத்தமாக டைம் பார்த்தோம்னா இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலையை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்குனா அருமையான இறால் வறுவல் ரெடி. எல்லாமே இப்போ ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ரைஸும் அப்பப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் 2 குக்கரில் வேக வச்சு அதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இது கூட ரசம் சாம்பார் எல்லாம் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இடையில ஒவ்வொரு அடுப்பில் வச்சு மாற்றி சாம்பார் ஒரு பக்கம் ரசம் ஒரு பக்கம்லாம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா சில்லி தான் நம்ம பொரிக்கணும், அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. சில்லிக்கு பொரிக்கிறதுக்கு முன்னாடி முட்டையும் ஒரு 10 முட்டைக்கு நம்ம வேக வச்சு ஒரு பக்கம் ஒரு அடுப்பில் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடைசியாக இப்போ நம்ம சில்லி தான் பொரிக்கிறோம். சில்லிக்கு நல்லா எண்ணெய் காய விட்டு சில்லி போடுங்க. அப்போது அதே போல் எடுத்து போடுறப்பையும் நல்லா ஒவ்வொரு சில்லியாக எடுத்து போடுங்க. மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா அப்படியே ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கிறோம். நீங்கள் அதை தட்டி விடுறப்போ மசாலா பிரிஞ்சு வந்துடும். அதனால் எண்ணெயில் சிக்கனை போட்டுட்டு அப்படியே ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. உடனே கலந்தெல்லாம் விடக்கூடாது. அதுவாக தானாக எலும்பி வரும். நம்ம கரண்டி போட்டோம்னா அப்படியே லேசாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் போட்டதுமே அப்படியே போட்டு கலந்து விட்டிங்கன்னா மசாலா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும், கடாயில் ஒட்டிக்கும். அதனால் அந்த தப்பை மட்டும் செய்யாமல் சூப்பராக அப்படியே பொரித்து மொறுன்னு பொரித்து இது மாதிரி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் சமைச்சதில் ரொம்ப டயர்டாயிட்டேன். நான் ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டேன்னா, நான் வீட்டுக்கு ஒரு 1:30லேருந்து 2க்குள்ளே வர மாதிரி வாங்க, நான் ரெசிபி ரெடி பண்ணிவிட்டு நான் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்களாம். நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன்னா அவங்க வர்றப்போ நம்ம வெல்கம் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ போயிட்டு என்னெல்லாம் செஞ்சு லைனாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாமா? மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி கிரேவி, நண்டு மசாலா, இறால் வறுவல், அப்புறமா முள்ளங்கி சாம்பார், தக்காளி ரசம், அவிச்ச முட்டை, அப்புறம் சிக்கன் சில்லி, அப்புறம் சாம்பார் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அப்பளமும் பொரித்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க விருந்து. நான் செஞ்சுருக்க விருந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லோரும் கரெக்டாக இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க அவங்க வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. புது பொண்ணு மாப்பிள்ளை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றது நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் ஆரத்தி கலந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சாப்பிட வச்சாச்சு. சாப்பிட உட்கார வச்சு சூப்பராக சாப்பிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு யாருக்காவது விருந்து கொடுக்குறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் விருந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.